ஓகே, குட் ஈவினிங் பிள்ளைகள். எல்லாருக்கும் நான் கதைக்கிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா? ஓகே, இப்போ இது எங்களோட புல்லட் ரிவிஷன்ட முதலாவது கிளாஸ். என்ன, எங்களோட ஜூமில் வந்து நடக்கிற புல்லட் ரிவிஷன்ட முதலாவது கிளாஸ். இந்த புல்லட் ரிவிஷன் கிளாஸ் வந்து நாங்கள் மெயினாக என்னத்துக்கு செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 2027 பேச்சாக்கள் இப்போ இந்த எக்ஸாம் எழுதினவங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து உங்களோட முதலாவது தவணை பரீட்சையில் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த புள்ளிகள் வந்து வராமல் இருந்திருக்கலாம். இப்போ சில பேர் வந்து நீங்கள் யோசிக்கலாம், எங்களுக்கு சில பாடங்கள் கடினமாக இருக்குது, எங்களுக்கு கிளியர் இல்லை, எங்களுக்கு எக்ஸாம் செய்கிறது கஷ்டமாக இருக்குது, அப்படி என்று நினைக்கிற ஆட்களுக்காகத்தான் நாங்கள் இந்த வகுப்பை வந்து நடத்துகிறோம். சரி, அதாவது இந்த ஜூம் கிளாஸை வந்து நான் செய்கிறேன். இப்போ இதில் வந்து நாங்கள் மெயினாக வந்து முதல் 3 பாடங்கள் எங்களோட யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 வந்து நாங்கள் மிக வேகமான ஒரு ரிவிஷன் செய்து கொண்டு அதோட வந்து கடந்த 10 வருடங்களாக வந்த பாஸ் பேப்பர் வினாக்களுக்குரிய விளக்கங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து நாங்கள் முதலாவதாக எங்களுடைய சாப்டர் 1 நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 1. இந்த யூனிட் 1 வந்து உங்களுக்கு வியாழக்கிழமைகளை வந்து 8 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும். சரியா? வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்குலேஷன் கிளாஸ் நடைபெறும். இது அதுவும் அதே டைம் தான், இரவுல 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த யூனிட் 1 பாடத்தை வந்து நாங்கள் என்னத்துக்காக படிக்கணும், என்ன பர்பஸுக்காக நாங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த யூனிட் 1ல வந்து 4 எம்சிக்யூகள் நாங்கள் எதிர்பார்க்கலாம். எத்தனை எம்சிக்யூ? நாங்கள் 4 எம்சிக்யூகள் எதிர்பார்க்கலாம். ஸோ 4 எம்சிக்யூன்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சிறிய புள்ளி இல்லை. ஒரு எம்சிக்யூ, ஒரு மார்க்ஸ் என்றது உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற ஒரு விடயம். சரியா? எத்தனையோ பேர் ஒரு மார்க்ஸால் வந்து தங்களோட டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸை வந்து அடைய முடியாமல், சரி, அந்த டாக்டர் என்ற இலக்கு அல்லது என்ஜினியரிங் இலக்கை வந்து அடைய முடியாமல் இருக்காங்க. ஸோ 4 மார்க்ஸ்ன்றது ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விடயம் இல்லை. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரக்சரில் ஒரு 20 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் வந்து உங்களுக்கு வரும். முதலாவது ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாம் பாடம் 2ஆம் பாடம் தான் ஃபுல்லாக அதில் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரே வந்து முதலாம் பாடம் 2ஆம் பாடம் சேர்த்து தான் வரும். ஓகே, அப்போ எங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 20 மார்க்ஸ். அந்த 20ன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப 20ஆல் பிரிப்போம். பார்ட் 2 வந்து நாங்கள் 20ஆல் பிரிக்கிறோம் நாங்கள். ஸோ 20ஆல் பிரித்தா எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரப்போகுது? 1 மார்க். ஸோ மொத்தமாக இந்த யூனிட் 1லேருந்து உங்களால் 5 மார்க்ஸை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அத்திவாரம், ஒரு பேஸ்மெண்ட்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன? ஸோ அதே மாதிரி தான் இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் 5 பாடங்களும் நீங்கள் ஒழுங்காக படித்து கிளியர் ஆகி கொண்டீங்களாக இருந்தால் அதுக்கு பிறகு வார எந்த ஒரு பாடமும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஒரு பிள்ளைக்கு முதல் 5 பாடமும் கிளியர் இல்லையோ அந்த பிள்ளையால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து வார பாடங்களை வந்து படித்து ஒரு அதிகூடிய புள்ளியை ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் 5 பாடம் நல்லா நீங்கள் கிளியராக படித்து கொண்டீங்களாக இருந்தால் அதுக்கப்புறம் வார பாடங்கள்லாம் உங்களுக்கு லேசானது தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அத்திவாரம்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் அத்திவாரத்தை பலப்படுத்தணுமாக இருந்தால் இந்த முதலாம் பாடம்ன்றது, சரியா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 27 பேட்ச் மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த முதலாம் பாடம் என்னத்துக்காக படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அடுத்தது பிள்ளைகள், இந்த கண்டக்ட் நம்பர் தெரியாதவங்க இந்த போர்டில் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் தொடர்பான மேலதிக தகவல்கள் அல்லது மேலதிக விளக்கங்கள் ஏதாவது வேணுமாக இருந்தால், அதோட இந்த டியூட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சரி, நாங்கள் இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். இந்த முதலாம் பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 சாப்டராக வந்து பிரித்து பார்க்க போகிறோம். இந்த 10 சாப்டரும் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு கூடியளவான ஒரு நேரம் எங்களுக்கு தேவைப்படாது. கூடியளவான ஒரு நேரம் எங்களுக்கு வந்து தேவைப்படாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த அணு மாதிரி ஒரு சமதானிகள், மெக்ஸ் பிளாங்கோட எண்ணக்கருக்கள், இதெல்லாம் வந்து கதைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நேரம் தேவைப்படாது. ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷத்துல நாங்கள் சொல்லி முடிச்சிடலாம். சரியா பிள்ளைய? இப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் புதுசாக ஒரு பாடத்தை படிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த விஷயமே தெரியாது. இப்போ அணுவாரியண்டா என்ன, இலத்திரன் லேப்பண்டா என்ன, ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதை நாங்கள் கொஞ்சம் மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு மீட்டல் ஒன்று செய்து விட போகிறோம். அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நேரம் தேவைப்படுமான்னு கேட்டால் இல்லை.
அடுத்த விஷயம், நாங்கள் கிளாஸ்ல படிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நிறைய விஷயங்களை படிப்போம். ஏனென்றால் இப்போ எங்கட ஓல் ஐலண்டுக்குள்ள போறதா இருக்கட்டும், சரியா, டிஸ்ட்ரிக்ட்ல ஃபெஸ்ட் வரதா இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகமா வந்து ப்ராப்பர் சரியா ஃபெஸ்ட் எழுதுறவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் என்ன செய்வோம்னா நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஆனால் இப்போ இந்த ரிவிஷன் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி நோட்ஸ் இருக்குது, எல்லார்ட்டையுமே நோட்ஸ் இருக்குது, எல்லாருமே நல்ல நல்ல சேர்மாட்டை படிச்சிருப்பீங்க, சரியானே? எல்லாருமே நல்ல செனட்டான சேர்மாட்டை படிச்சு எல்லார்ட்டையும் நல்ல நோட்ஸ் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதால வந்து நாங்கள் இந்த பாடங்களை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணக்குள்ள நாங்கள் எல்லா விஷயத்தையும் திரும்ப கதைக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு 75 தொடக்கம் 80% விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப கேள்விக்கு வர விஷயங்களாக இருக்கும். கடந்த கால வினாத்தனங்களா இருக்கட்டும், இல்லை இனி வரப்போற கேள்விகளா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வினாக்களுக்கு வரும். அதுலயும் சில விஷயங்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் கேள்விக்கு வரும், மிக முக்கியமான பகுதிகளா இருக்கும். சரி, அதுல முக்கியமான ஒன்றுதான் இந்த ஆவர்த்தன இயல்பு. இந்த ஆவர்த்தன இயல்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அணுவாரை, அயனாக்கல் சக்தி, இலத்திர நாட்டம், மின்னத்தன்மை 4 விஷயங்கள் நாங்கள் கதைப்போம். அதோட அயனாரையும் எடுத்துக்கொண்டால் 5 விஷயங்கள் நாங்கள் கதைப்போம். இந்த 5 விஷயங்கள்லையும் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வரும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருந்தால் உங்களால் 1 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸை வந்து நீங்கள் இழக்க வேண்டி வரும். இப்போ இந்த சமதானிகளாக இருக்கட்டும், அணுமாதிரியாக இருக்கட்டும், கருத்தொழிப்பாடுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு தரம் தான் இருந்துட்டு கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த சக்தி சொட்டன் ஒவ்வொரு வருஷமும் வரும். அதோட இந்த ஆவர்த்தன இயல்பு சம்பந்தமான விஷயங்கள் ஒவ்வொரு வருஷமும் வரும். அதே இந்த ஆவர்த்தன பாகுபாடு, இலத்திர நிலையை பண்ற விஷயம் உங்களுக்கு கடைசி கெமிஸ்ட்ரி முடியும் வரைக்கும் உங்களுக்கு அது தேவைப்படும். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். ஓகே, சரி. இப்போ அடுத்தது பிள்ளைகளா வந்து நாங்கள் என்னன்னு சொன்னா இந்த 10 சாப்டருக்கும் நான் உங்களுக்கு அண்ணலவா நான் உங்களுக்கு சொன்னேன், நான் சிலதுக்கு வந்து குறைஞ்ச நேரங்கள் தேவைப்படும், ஸோ நான் சிலதுக்கு வந்து கூடிய நேரங்கள் தேவைப்படும். இந்த அணுவார அயனாசக்தி இடத்துல நடந்து எங்களுக்கு கூடிய அளவான நேரங்கள் தேவைப்படும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அதுக்காக சராசரியா எல்லாத்துக்குமே ஒரு 2 மணித்தியாலத்தை ஒதுக்குறேன். ஸோ எங்களுக்கு மொத்தமா 10 சாப்டர் இருக்குது. ஓகே, மொத்தமா 10 சாப்டர் இருக்குது. சாரி, நான் எல்லாத்துக்குமே சராசரியா ஒரு 1 hour நேரத்தை ஒதுக்குறேன். மொத்தமாக எங்களுக்கு 10 சாப்டர் இருக்கு. ஸோ நாங்கள் இந்த 10 சாப்டரையும் 10 ஹவருக்குள்ள முடிக்க போகிறோம். சரியானே? நாங்கள் 10 சாப்டரையும் எவ்வளோக்குள்ள முடிக்க போகிறோம்? 10 ஹவர்ஸுக்குள்ள 10 மணித்தியால முடிக்க போகிறோம். ஸோ எங்களுக்கு 2 மணித்தியாலப்படி பார்த்தால் நாங்கள் மொத்தமாக 5 கிளாஸுக்குள்ள இந்த முதலாம் பாடத்துக்குரிய தியரி அவ்வளோத்தையும் நாங்கள் முடிப்போம். சரியா? நீங்கள் நினைக்கலாம் எப்படா நாங்கள் அவ்வளோ காலம் படித்தேன், நாங்கள் எப்படா அதை 5 கிளாஸுக்குள்ள முடிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகே, இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்குது, நாங்கள் நோட்ஸ் எழுத வேண்டிய தேவையில்லை. அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் மேலதிகமான விஷயங்கள் கதைக்க வேண்டிய தேவையில்லை. முக்கியமான விஷயங்களை மட்டும் நாங்கள் மிக வேகமாக ரிவைஸ் பண்ணிக்கொண்டு அடுத்து பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், நான் இப்போ எங்களோட தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக ரிவிஷன்ன்றது வந்து ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டு வருவாங்க. இப்போ நான் வந்து அப்படி ஒரு முறையில் உங்களுக்கு அந்த ரிவிஷனை செய்ய விரும்பலை. சரியா? இப்போ சிங்கள மீடியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மீடியம் வந்து கீழே இருந்து அல்லது முக்கியமான விஷயங்கள்ல அந்த ரிவிஷனை செய்து கொண்டு வருவாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் சிங்கள மீடிய ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதால் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் முதல்ல இந்த ஆவர்த்தன பாகுபாடுகள் என்ற விஷயத்துல இருந்து நாங்கள் எங்களோட ரிவிஷனை தொடங்குவோம். ஓகே, ஸோ முதலாவது நாங்கள் ஆவர்த்தன பாகுபாடை பார்ப்போம். சரியா? ஓகேடா, நாங்கள் இப்போ வந்து இந்த ஆவர்த்தன இயல்பை வந்து முதல்ல பார்ப்போம். சரியா? நான் அவரோட சொன்னா இந்த ஆவர்த்தன இயல்பு வந்து நாங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து 5 விஷயங்கள். என்ன? ஒன்று அணுவாரை, அடுத்தது அயனாரை, அடுத்தது வந்து அயனாக்க சக்தி, அடுத்தது இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்றை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மின்னத்தன்மை. இப்படி நாங்கள் இந்த 5 விஷயத்தையும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போவோம். எங்களுக்கு இதுக்குள்ள தான் கொஞ்சம் நேரம் கூட தேவைப்படும். மற்ற விஷயங்கள் அவ்வளோ பெருசாக எங்களுக்கு நேரம் தேவைப்படாது. ஓகே, எல்லாத்தையும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் நோட்ஸ் சொல்ல வேண்டிய தேவை வராது. அப்படி உங்களுக்கு எதுவும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியிருந்தால் நான் அதை சொல்லுவேன், நீங்கள் அதற்காக நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, உங்களில் யாருக்காவது யூனிட் 1 இருக்கட்டும், யூனிட் 2 இருக்கட்டும், யூனிட் 3 இருக்கட்டும், ஒழுங்கான ப்ராப்பரான நோட்ஸ் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எனக்கு நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தேவையான நோட்ஸை வந்து சென்ட் பண்ணி விடுவேன். சரியா? ஓகே, சரி பிள்ளைகள், இங்கே கவனிங்க. நாங்கள் முதலாவது வந்து இந்த ஆவர்த்தனையில் அணுவாரையை பார்ப்போம். ஓகே,
இந்த அணுவாரையை வந்து நாங்கள் 3 வகையாக பிரித்து கதைக்கலாம்ன்றது உங்களுக்கு தெரியும். என்ன அணுவாரையில நாங்கள் முதலாவது பாகம் ஒன்று பங்கிட்டு வலுவாரை, ஒன்று வந்து பங்கிட்டு வலுவாரை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தர்வால்சின் ஆரை, அடுத்தது 3வது பார்த்தீங்களாக இருந்தால் உலோக ஆரை. ஓகே, இதுல எங்களுக்கு எது கேள்விக்கு வர விஷயம் என்று பார்த்தால் இந்த பங்கிட்டு வலு ஆரை தான் எங்களுக்கு கேள்விக்கு வரும். இந்த வந்தர்வால்சின் ஆரையோ இந்த உலோக ஆரை சம்பந்தமான விடயங்கள் எங்களுக்கு கேள்விக்கு வரல, அது எங்களுக்கு இல்லை. சரி, எங்களுடைய சிலபஸுக்கு அது எங்களுக்கு இல்லை. இதுல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பங்கிட்டு வலு ஆரையை விட வந்தர்வால்சின் ஆரை நீளம் கூட என்ற ஒரு விஷயம் ஒரு வருஷம் பாஸ் பேப்பர்ல கருத கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்காக எங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மற்றும்படி எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் பங்கிட்டு ஆரை. ஓகே, நாங்கள் கிளாஸ்ல படிக்கல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் படிப்போம். ஆனால் இப்போ எங்களுக்கு ரிவிஷன் ரெண்டு பார்க்கக்குள்ள எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. ஸோ நாங்கள் முக்கியமான விஷயத்தை மட்டும் கழிச்சிட்டு போவோம். ஓகேவா, முதலாவது இந்த பங்கிட்டு வலு ஆரை என்று சொன்னா என்னன்னு தெரியணும். பங்கிட்டு வலு ஆரை என்று சொன்னா என்னென்றால் 2 மூலக அணுக்கள், இப்போ நாங்கள் Cl2 எடுப்போம், அவங்க பங்கிட்டு வலு பிணைப்பால இணைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இந்த ஒழுக்குகளின் நேர்கோட்டு மேற்பொருந்துகையால எங்களுக்கு இந்த சிக்மா பிணைப்பு உருவாக்கப்படும் சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்களா என்ன. ஸோ இப்படி இந்த ஒழுக்குகள நேர்கோட்டு மேற்பொருந்துகையால 2 Cl அணுக்கள் இணைக்கப்பட்டு Cl2 மூலக்கூறு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி 2 மூலக அணுக்கள் பங்கிட்டு வலு பிணைப்பால இணைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த 2 அணுக்களினதும் கருக்களுக்கு இடையிலான தூரத்தின் அரைவாசிதான் என்னவா இருக்கும் என்று பார்த்தால் பங்கிட்டு வலுவாரையா இருக்கும். சரியோ, இந்த 2 கருக்களுக்கும் இடையிலான தூரத்தை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டி என்று சொன்னால் கருவிடை தூரம் என்று சொல்லுவோம். எங்களுக்கு இந்த பங்கிட்டு வலு ஆரை என்றது d/2 ஆல் தரப்படும். ஓகே, 2 கருக்கள்ற தூரத்துக்கு இடையிலான அரைவாசி தான் பங்கிட்டு வலு ஆரை. ஸோ பங்கிட்டு வலு ஆரை என்ன, 2 அணுக்கள் பங்கிட்டு வலு பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த 2 அணுக்கள்னதும் கருக்களுக்கு இடையிலான தூரம் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், கருவிடை தூரம். இந்த கருவிடை தூரத்தில் அரைவாசி. ஓகே, இதை நீங்க உங்களோட மொழிநடையில எழுதி கொண்டாலே போதும். இதுக்கு உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கூட தேவை. இப்போ பங்கிட்டு வலு ஆரேண்டா என்னன்னு சொல்லி எங்கிட்ட கேள்வி வர போறது இல்லை தான். ஸோ நீங்க சும்மா உங்களோட மொழிநடையில நீங்க எழுதி கொண்டாலும் ஓகே, அல்லது நீங்க இதை விளங்கி வச்சிருந்தாலும் போதும். அடுத்தது வந்தர்வால்ஸ் ஆரை. வந்தர்வால்ஸ் ஆரைன்னா பெருசா ஒன்றும் இல்லை, அது உனக்கு தெரியாட்டியும் கூட பிரச்சனை இல்லை. சரியா, எனக்கு கேள்விக்கு வர போற விஷயம் இல்லை, இருந்தாலும் நான் சும்மா சொல்லிட்டு போறேன். அது 2 அணுக்களா இருக்கட்டும் அல்லது 2 மூலக்கூறுகளா இருக்கட்டும், அருகருகே உள்ள சந்தர்ப்பத்துல, சரியானே, 2 அணுக்கள் அல்லது 2 மூலக்கூறுகள் அருகருகே இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப நாங்கள் 2 Cl2 மூலக்கூறு எடுத்து கதைப்போம். 2 Cl2 மூலக்கூறு எடுத்து கதைப்போம். இப்படி 2 Cl2 மூலக்கூறுகள் அருகருகே இருக்குது. சரியா, 2 Cl2 மூலக்கூறுகள் அருகருகே இருக்குது. இது ஒரு Cl2 மூலக்கூறு, இது ஒரு Cl2 மூலக்கூறு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த துணையான இடைக்கவர்ச்சி முதலான இடைக்கவர்ச்சி என்ற விஷயங்கள் 2ஆம் பாடத்துல படிச்சிருப்பீங்களே. என்ன இந்த துணையான இடைக்கவச்சில இந்த லண்டன் இடைக்கவச்சி, இருமுனை இடைக்கவச்சி, அதே மாதிரி வந்தர்வால்ஸ் இடைக்கவச்சி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, உங்களுக்கு தெரியாட்டியும் கூட பிரச்சனை இல்லை. இந்த மூலக்கூறுகள் வந்தர்வால்ஸ் இடைக்கவச்சியால இணைக்கப்பட்டு அருகருகே இருக்கிற சந்தர்ப்பத்தில், அது அணுக்களா இருக்கலாம் அல்லது மூலக்கூறுகளா இருக்கலாம். ஓகே, அருகருகே இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த அருகருகே இருக்கிறார்கள் இருக்காங்க தானே, இந்த அருகருகே இருக்கிற அணுக்கள் கருக்கல்ற தூரத்தின் அரைவாசி, இதை நான் டி டயஸ் என்று சொன்னால் இந்த வந்தர்வால்ஸ் ஆரை என்றது இந்த கருவிடை தூரத்தின் அரைவாசியால தரப்படும். என்னதால தரப்படும், கருவிடை தூரத்தின் அரைவாசியால தரப்படும். ஓகே, அப்ப சொல்லுங்க, என்ன வந்தர்வால்ஸ் ஆரை என்றால் 2 மூலக அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் வந்தர்வால்ஸ் இடைக்கவச்சியால அருகருகே இணைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த அருகருகே உள்ள அல்லது அருகே உள்ள இந்த அணுக்கள்ற கருக்கல்ற தூரத்தின் அரைவாசி தான் நாங்கள் வந்தர்வால்ஸ் ஆரை சொல்லுவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 ஒழுக்குகள் மேற்பொருந்திரிக்கும். ஸோ அதில் இந்த டிஸ்டன்ஸ் என்ன செய்யும், குறையும். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அந்த மேற்பொருந்துகை இல்லை தானே, தள்ளித்தான் நிற்கிறாங்க. ஸோ கட்டாயம் எங்களுக்கு இந்த பங்கிட்டு வலு ஆரையோட பெருமதியை விட வந்தர்வால்ஸ் ஆரை பெருமதி கூடவா இருக்கு. சரியா, அடுத்தது உலோக ஆரை என்று சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிய தேவையில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன். ஓகே, கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. உலோக ஆரை என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாடா, ஒரு முதல்ல உலோக பிணைப்பு எப்படி உருவாக்கப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும். உலோக பிணைப்பு எப்படி உருவாக்கப்படும், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் எல்லாம் இந்த பங்கிட்டு வலு பிணைப்பில இருந்து ஒரு வித்தியாசம்
பிணைக்கப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பை கொண்டிருப்பாங்க. அதான் நாங்கள் சொல்லுவோம் உலோக சாலகங்கள்னு சொல்லி, உலோக பிணைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் என்றால், இந்த சோடியம், மக்னீசியம், அலுமினியம் போன்ற உலோகங்கள் தங்களோட வலுவள ஓட்டு இலத்திரன்களை கொஞ்சம் தளர்த்தி விடுவாங்க. முழுமையா கொடுக்க மாட்டாங்க. முழுமையா கொடுத்தால் அது அயன் பிணைப்பு. இவங்க முழுமையா கொடுக்கறல, தளர்த்தி விடுவாங்க. இவங்க தளர்த்தி விடுறதால என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த நேரேற்றங்கள் உருவாக்கப்படும், அயன்கள் உருவாக்கப்படும், உலோக நேர அயன்கள் உருவாக்கப்படும். இப்படி இந்த உலோக நேர அயன்கள் இலத்திரன்களை தளர்த்தி விடுறதால இந்த உலோக நேர அயன்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இலத்திரன் முகில், இலத்திரன் குளோட் என்ற ஒரு விஷயம் உருவாகும். இதை நாங்கள் சொல்லுவோம் இலத்திரன் முகில் என்று சொல்லுவோம். ஓகே, இப்படி அருகருகே உள்ள ரெண்டு இந்த உலோக நேர அயன்கள் தூரத்திண்ட அரவாசி, தூரத்திண்ட அரவாசியை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், தூரத்திண்ட அரவாசி தான் நாங்கள் சொல்லுவோம் உலோக ஆரை என்று சொல்லுவோம். இந்த உலோக ஆரை சம்பந்தமா உங்களுக்கு பெருசாக தேவையே இல்லை, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இது எல்லாருக்கும் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். அடுத்த விஷயம் எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த பங்கிட்டு வலு ஆரை, இதை பற்றிதான் நாங்கள் படிக்க போறோம். பங்கிட்டு வலு ஆரை என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் எங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த அணு ஆரை என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்குது. ஓகே, சரி, நாங்க முதல்ல அணுவாரை என்றா என்னென்னு பாவம். அணுவாரை, பங்கிட்டு வரும் ஆரை எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஓகே, அணுவாரை நான் உங்களுக்கு இன்னும் இலகுவா விளங்குறதுக்கு சொல்லலாம் என்றால், இன்னும் இலகுவா விளங்கக்கூடிய மாதிரி சொல்ல போனால் எப்படின்னு சொன்னா, கருவுக்கும் இறுதி ஓட்டு இலத்திரனுக்குமான தூரம் என்று நாங்கள் சொல்லலாம். கருவுக்கும் இறுதி ஓட்டு இலத்திரனுக்குமான தூரம் என்று நாங்கள் சொல்லலாம். இதான் நாங்கள் அணுவாரை என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த அணுவாரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அணுவாரை பிரதானமாக எங்களுக்கு 3 காரணிகள்ல தங்கியிருக்கும். அணுவாரை பிரதானமாக 3 காரணிகள்ல தங்கியிருக்கும். ஒன்று பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை, ஒன்று பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை. சரியா? அது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேற்றம் என்று நாங்கள் சொல்லுவோம். செட் கருவேற்றம், அதுல இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை. கருவேற்றம் என்றது என்ன? இந்த கருவில் இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை. ஓகே, அடுத்த மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரையீட்டு விளைவு. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா திரையீட்டு விளைவு. முதலாவது விஷயம் பிரதான சக்தி மட்டம், இரண்டாவது விஷயம் கருவேற்றம். கருவேற்றம் என்றது அணுவன், கருவில் இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை. அடுத்த மூன்றாவது விஷயம் திரையீட்டு விளைவு. நாங்கள் ஒவ்வொன்றும் என்னென்னு தனித்தனியா பார்ப்போம். சின்ன விஷயம் எல்லாருக்கும். ஓகே, இந்த பயன்பாடு இந்த கருவேற்றம், இந்த திரையீட்டு விளைவு ரெண்டையும் சேர்த்து நாங்கள் சொல்றது தான் என்னன்னு சொல்லுவோம் என்றால், ரெண்டையும் சேர்த்து நாங்கள் ரெண்டு விளைவை நாங்கள் சொல்றது செட் எஃபெக்டிவ் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது பயன்பாடு கருவேற்றம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? கருவேற்றம், திரையீட்டு விளைவு ரெண்டையும் சேர்த்து ரெண்டினதும் விளைவுல நாங்கள் சொல்றது பயன்பாடு கருவேற்றம் என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ நாங்கள் ஒன்றா பாவம் பிள்ளையால். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாடா என்னன்றது என்ன? பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை. உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இந்த கருவில் இருந்து பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூட கூட, பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூட கூட என்ன நடக்கும்? கருவில் இருந்தான தூரம் கூடிக்கொண்டு போகும். உங்களுக்கு படத்தை பார்த்தாலே விளங்குது. சரியா? சோ பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடினால் ஆரை என்ன செய்யும்? கூடும். விளங்குதா? பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடினால் ஆரை என்ன செய்யும்? கூடும். அடுத்த விஷயம் செட்ன்றது நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த கருவில் இருக்கிற ஏற்றம் புரோத்தன் உங்களுக்கு தெரியும். அப்பன் இந்த இலத்திரன் என்றது மறையேற்றம். என்ன? இந்த கருவில் இருக்கிற புரோத்தன் என்றது என்ன ஏற்றம்? நேரேற்றம். சோ இந்த கருவில் இருக்கிற புரோத்தன்கள் உங்களோட இறுதியோட இருக்கட்டும் அல்லது அதுக்கு உள்ளோட இருக்கட்டும். ஆனா அப்ப எங்களுக்கு எது தேவை? இறுதியோட இருக்கிற இலத்திரன் தானே தேவை. இந்த இறுதியோட இருக்கிற இலத்திரன் மறையேற்றம். ஸோ இந்த பிளஸ் இந்த மைனஸ் என்ன செய்யும்? கவரும். ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்கும். அந்த கவர்ச்சியால தான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு நிலையான பாதையில் என்ன செய்யுது? சுத்தி கொண்டு போகுதுன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் கதைச்சினாங்களே. என்ன நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்ப இதுல இருக்கிற இந்த புரோத்தன்கள் எண்ணிக்கை கூடினால், இதுல இருக்கிற நேரேற்றத்தின் அளவு கூடினால் என்ன நடக்கும்? இலத்திரன் மீதான கவர்ச்சி வந்து கூட போகும். ஸோ இலத்திரன் மீதான கவர்ச்சி கூடுறதால இலத்திரன்கள் என்ன செய்யும்? கிட்ட வரும். இலத்திரன்கள் கிட்ட வந்தால் கருவுக்கும் இறுதியோட்டு இலத்திரனுக்குமான தூரம் குறையும். ஸோ ஆரை குறையும். ஸோ உங்களுக்கு செட் கூடுமாக இருந்தால் ஆரை குறையும். அடுத்த மூன்றாவது விஷயம், ஒரு முக்கியமான விஷயம். இது தொடர்பான விடயங்கள் சரியா அதிக அளவுல
கேள்விகளுக்குள்ள வார விஷயம் அதிகளுக்குள்ள கேள்விகளுக்குள்ள எப்போ வர தொடங்கினு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா, இந்த திரையீட்டு விளைவு வந்து அதிக அளவில் எப்போ கேள்வி வர தொடங்கினு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு நியூஸ்ல சூப்பரோ தான் இதுக்குள்ள வந்து அதிக அளவில் கேள்விகள் வர வழிக்கிட்டது. ஸோ உங்களுக்கு இந்த திரையீட்டு விளைவுன்னா என்னன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம், கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ திரையீட்டு விளைவுன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். திரையீட்டு விளைவுன்றது பெருசா ஒன்றும் இல்லை. இங்க கவனிங்கோ, இப்போ நீங்கள் ஐதரசன் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் இந்த ஐதரசன்ல வந்து முடிவிலி எண்ணிக்கையான சக்தி மட்டங்கள் காணப்படும். ஐதரசன்ல போய்கொண்டு ஒரு சக்தி மட்டம் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஐதரசன்ல வந்து முடிவிலி எண்ணிக்கையான சக்தி மட்டங்கள் காணப்படும். ஆனால் அதுல ஒரு சக்தி மட்டத்துல என்ன இருக்க போகுது, எலக்ட்ரான் இருக்க போகுது. சரி, அதே மங்க N7 தான் ஆரம்பத்தில் இருக்கும் என்ன. ஸோ முதலாவது சக்தி மட்டத்துல தான் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு புரோட்டான் வழங்குற ஒரு பிளஸுக்குரிய முழு கவர்ச்சியும் இந்த ஒரு எலக்ட்ரான் மீது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் என்ன. என்னால் இங்க ஒரு எலக்ட்ரான் தான் நிற்குது, ஒரு புரோட்டான் தான் நிற்குது. ஸோ ஒரு புரோட்டான் கொடுக்குற முழு கவர்ச்சியும் அந்த எலக்ட்ரான் மீது கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்க இப்ப 2 எலக்ட்ரான் இருக்கிற அல்லது 3 எலக்ட்ரான் இருக்கிற ஆக்களை பார்த்தீங்களாக இருந்தால், ஓகே, இப்ப லித்தியத்தை எடுத்துக்கொண்டால் லித்தியத்துல வந்து முடிவில் எண்ணிக்கையான சக்தி மட்டங்கள் இருந்தாலும் 1s2 2s1. முதலாவது சக்தி மட்டத்துல 2 எலக்ட்ரான்களும் இரண்டாவது சக்தி மட்டத்துல ஒரு எலக்ட்ரான்களும் காணப்படும். ஓகே, இரண்டாவது சக்தி மட்டத்துல ஒரு எலக்ட்ரானும் காணப்படும். இப்ப நாங்கள் இறுதி ஓட்டில் இருக்கிற எலக்ட்ரான் தானே நாங்கள் ஆரைக்கு பார்க்கறாங்களே. ஸோ இப்போ இந்த இறுதி ஓட்டில் இருக்கிற எலக்ட்ரான் நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் இதில் இருக்கிற இந்த 3 புரோட்டான்களால் வழங்கப்படுகின்ற இந்த நேரேற்றத்தின் முழு கவர்ச்சியும் இந்த எலக்ட்ரான் மீது கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை, கிடைக்காது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரேற்றத்தால் வழங்கப்படுகின்ற முழு கவர்ச்சியும் இந்த எலக்ட்ரான் மீது கிடைக்கும். ஏன்னா இங்க இருந்தது ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். ஆனா இங்க அப்படி இல்லை. அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இங்க இருக்கிறது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு எலக்ட்ரான்களும் மறையேற்றப்பட்டவை. ஏன்னா எலக்ட்ரான்கள் மறையேற்ற முடியவை. ஸோ ஒரு மைனஸ் என்ன செய்ய போகுது, தள்ள போகுது. சும்மா சொல்றேன், இந்த 2 பேருக்கும் இடையிலான தள்ளுகை ஒரு 10 கிலோஜூல் என்று நாங்கள் எடுத்தால் இந்த புரோட்டனால இவரால் உண்மையிலே இவர் மட்டும் இருக்கக்குள்ள இந்த புரோட்டனால வழங்கப்படுற நிகர கவர்ச்சி இந்த இறுதி ஓட்ட எலக்ட்ரான் மட்டும் இருக்கக்குள்ள புரோட்டனால வழங்கப்படுற இந்த கவர்ச்சி நான் ஒரு 30 கிலோஜூலாக சொன்னால், இப்ப விளைவுலாக இந்த எலக்ட்ரான் மீது வழங்கப்படுகின்ற கவர்ச்சி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 20 கிலோஜூல் தான். உண்மையிலேயே எவ்வளவு கிடைக்கணும், 30 கிடைக்கணும். ஆனா 30 கிடைக்குதா? இல்ல, எவ்வளவு கிடைக்குது, 20 தான் கிடைக்குது. சோ இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் திரையீட்டு விளைவு. அதாவது ஒரு எலக்ட்ரான் மீது கிடைக்க வேண்டிய புரோட்டான் கவர்ச்சியை, ஒரு எலக்ட்ரான் மீது முழுமையா கிடைக்க வேண்டிய ஒரு புரோட்டான் கவர்ச்சியை அதே ஓட்டில் இருக்கிற எலக்ட்ரான்களாக இருக்கட்டும். சரியா, இப்ப நீங்க இதோட அணுவன் கூடினாக்களை பாத்தீங்கன்னா அதே ஓட்டில் இருக்கிற எலக்ட்ரான்களும் என்ன செய்யும், இதுக்கு அடுத்தால் ஓகே, இதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா அதே ஓட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். சோ அதே ஓட்டில் இருக்கிற எலக்ட்ரான்களால் அல்லது அதற்கு உள்ளோட்டில் இருக்கிற எலக்ட்ரான்களால் குறைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு, இந்த கவர்ச்சியை குறைக்கின்ற ஒரு நிகழ்வை தான் நாங்கள் சொல்லுவோம் திரையீட்டு விளைவுன்னு சொல்லுவோம். ஓகே, சின்ன விஷயம். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், திரையீட்டு விளைவு கூடினால் இறுதி ஓட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மீதான புரோட்டானால வழங்கப்படுகின்ற கவர்ச்சி என்ன செய்ய போகுது, குறைய போகுது. ஸோ கவர்ச்சி குறைஞ்சால் எலக்ட்ரான் என்ன செய்யும், தள்ளி போகும். ஸோ திரையீட்டு விளைவு கூடினால் ராசா ஆரை என்ன செய்யும், கூடும். திரையீட்டு விளைவு கூடினால் ஆரை கூடும். ஓகே, இந்த கருவேற்றம் திரையீட்டு விளைவு ரெண்டையும் சேர்த்து நாங்கள் சொல்லுவோம் பயன்பாடு கருவேற்றம். பயன்பாடு கருவேற்றம் சொன்னா என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் கருவேற்றம்ன்றது மேலே இவரால் மட்டும் கிடைக்க வேண்டியது 30 கிலோஜூல். நீங்க பாத்தீங்களா, திரையீட்டு விளைவு 10, விளைவுலா கிடைச்சது எவ்வளவு, 20. அந்த விளைவுலா கிடைச்ச அந்த நிகர கவர்ச்சியை தான் நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் 20 கிலோஜூல். அந்த 20 கிலோஜூல் தான் எங்களோட பயன்பாடு கருவேற்றம், செட் எஃபெக்டிவ்னு சொல்லுவோம். பயன்பாடு கருவேற்றம் விளைவுள் கவர்ச்சி என்று நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த விளைவுள் கவர்ச்சி இந்த பயன்பாடு கருவேற்றம் கூடினால் ஆரை என்ன செய்யும், குறை. பயன்பாடு கருவேற்றம் கூடினால் ஆரை என்ன செய்யும், குறை. ஓகே, இவ்வளவு விளங்கிட்டாம். ஓகே, சரிடா. நாங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிரதான சக்தி மட்டம் தலைப்படி பாதிப்படையும் என்று பார்த்துட்டோம்.
அடுத்தது வந்து செட் என்ன கருவேற்றம், அடுத்தது வந்து திரையிட்டு விளைவு. 3 விஷயங்களும் பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கூட்டம் வழியே இந்த அணுவாரை எப்படி மாற்றமடையுது, அடுத்தது ஆவர்த்தனம் வழியே அணுவாரை எப்படி மாற்றமடையுது. சரியா? அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த அணுவாரை அதிகரிக்கிற ஒழுங்கு. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் தருவேன். அந்த கிராஃபை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் விஷயம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் உங்களோட அணுவாரை. சரியா? இதில் பெருசா ஒன்றுமே இல்லை. சரி, ஓகேடா பாவம். இப்போ உங்களுக்கு தெரியும் கூட்டம் வழியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐதரசன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரென்சியம் என்ற ஒழுங்குல அணுவாரை கூடும் என்று சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்களா என்ன? அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், எங்கட இந்த 3 காரணிகள்ல ஒன்று பார்த்தீங்கன்னா கூட்டம் வழியே கீழ் நோக்கி போக்கல. இவர் வந்து 1 சக்தி மட்டம், இவர் வந்து 2 சக்தி மட்டம், அடுத்தது இவர் 3, இவர் 4, இப்படியே கீழே போக இந்த சக்தி மட்டங்கள்ற எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. ஸோ சக்தி மட்டங்கள்ற எண்ணிக்கை கூடுறதால அணுவாரை என்ன செய்ய வேணும்? கூட வேணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழ் நோக்கி போகும் போல அணுவன் கூடுது என்ன? அணுவன் கூடுது. ஸோ அணுவன் கூடுறதால வந்து செட் கூடுறதால எங்களுக்கு இந்த செட் எஃபெக்டிவ் பயன்படு கருவேற்றம் என்றாலும் வந்து கூடுவார். ஆனால் உங்களுக்கு தெரியும் பயன்படு கருவேற்றம் கூடினால் ஆரை என்ன செய்யணும்? குறையணும் என்ன? பயன்படு கருவேற்றம் கூடினால் ஆரை குறையணும். ஆனால் எங்களுக்கு இதுல எது பாரியளவுல ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இந்த சக்தி மட்ட அதிகரிப்பால அணுவாரையில ஏற்படுற அதிகரிப்பு தான் எங்களுக்கு தாக்கத்தை செலுத்தும். ஸோ அதால தான் பிள்ளைகள் நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு கூட்டம் வழியே அணுவாரை அதிகரிக்கும் என்று நாங்கள் சொல்றோம். சரியா? ஓகே, சின்ன விஷயம் இது எல்லாருக்கும் இல்லைங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவர்த்தனம் வழியே. இப்போ ஆவர்த்தனம் வழியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் ஓகே, நாங்கள் இப்போ 3ஆம் ஆவர்த்தனம் எடுத்துக்கொண்டோம்னால் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகர். ஆவர்த்தனம் வழியே எங்களுக்கு பிரதான சக்தி மட்டம் மாற போறது இல்லை. 3வது ஆவர்த்தனம் மட்டம் எல்லாருக்குமே 3 சக்தி மட்டங்கள் தான். ஓகே, இவர் 2, 8, 1 வரும் உங்களுக்கு என்ன? நீங்கள் ஓயில் படித்த மாதிரி பார்த்தால் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இவர் 1s2, 2s2, 2p6, 3s1 வரும். இது 3s2 வரும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து என்னது 3வது ஆவர்த்தனத்தில் இருக்கிறார். எத்தனாவது ஆவர்த்தனம்? 3வது ஆவர்த்தனம். 3வது ஆவர்த்தனம் என்ன அர்த்தம் என்றால் இவங்களில் சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை மாற போறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஆவர்த்தனம் வழியே எங்களுக்கு சக்தி மட்டம் என்ன செய்யாது? மாறாது. ஆனால் இந்த ஆவர்த்தனம் வழியே பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் எஃபெக்டிவ் கூடும். பயன்பாடு கருவேற்றம்ன்றது ஆவர்த்தனம் வழியே கூடிக்கொண்டு போற ஒரு விஷயம். ஸோ பயன்பாடு கருவேற்றம் கூடினால் ஆரை என்ன செய்யும்? குறை. பயன்பாடு கருவேற்றம் கூடினால் ஆரை குறை. ஓகே, ஸோ அதால தான் எங்களுக்கு ஆவர்த்தனம் வழியே அணுவாரை குறையுது. ஸோ இதைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் வழியே அணுவாரை நாங்கள் கூடுது என்று சொல்றோம். ஸோ எங்களுக்கு உண்மையிலேயே அணுவாரை கூடினால் யாரா இருக்கணும்? பிரான்சியம். ஆனால் என்ன பிரச்சனை என்ன? இந்த பிரான்சியம் ஒரு கருத்தொழிப்பாட்டு மூலகம், இது உறுதி இல்லை. ஸோ அதால எங்களுக்கு உள்ள மூலகங்களே அணுவாரை கூடினது நாங்கள் யாரை சொல்லுவோம் என்றால் சீசியத்தை சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அணுவாரை குறைஞ்சது 1ஆம் ஆவர்த்தனம். சரிண்ணே, 1ஆம் ஆவர்த்தனம் எத்தனையாம் கூட்டமா இருக்கும்? 18ஆம் கூட்டமா இருக்கும். ஸோ எங்களுக்கு 1ஆம் ஆவர்த்தனம் 18ஆம் கூட்டம் அணுவாரை மிகவும் குறைஞ்சால் வந்து எங்களுக்கு கீழியமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அடுத்து சரியா பிள்ளைகளா? ஸோ அப்போ முதலாவது உங்களுக்கு அணுவாரைண்டா என்னென்னு தெரியணும். அடுத்து அணுவாரை தங்கியிருக்கிற காரணிகள் தெரியணும். அடுத்தது ஆவர்த்தனம் வழியா அணுவாரை எப்படி மாற்றமடையும், அடுத்தது கூட்டம் வழியா அணுவாரை எப்படி மாற்றமடையும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நான் சொல்லணும். இந்த செட் எஃபெக்டிவ் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். பயன்பாடு கருவேற்றம். இந்த பயன்பாடு கருவேற்றத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. ஆனால் உங்களுடைய ஏஎல் சிலபஸுக்கு இல்லை. ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்களாக இருந்தால் உங்களுக்கு இது உதவியா இருக்கும். எதுக்கு? எம்சியூவில் விட போடுறது. இந்த செட் எஃபெக்டிவ்ன்றது நாங்கள் செட் மைனஸ் சிக்மா என்ற ஒரு சமன்பாடால பெறலாம். இந்த செட்ன்றது நாங்கள் என்னதை போடுவோம் என்று சொன்னால் அணுவன். நீங்கள் எந்த மூலகத்தை கருதுறீங்களோ அந்த மூலகத்தின் அணுவன்னு நாங்கள் போடுவோம். சிக்மான்றது திரையிட்டு விளைவு அல்லது திரையிட்டு மாறல் என்று சொல்லுவோம். இது அதே ஓட்டில் இருக்கிற இலத்திரனாக இருந்தால் 0.35, அதற்கு உள்ளோடாக இருந்தால் 0.85, அதற்கு உள்ளோடாக இருந்தால் எங்களுக்கு 1 பெறும். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால் கவனிங்க, உடல வந்து நீங்கள் லித்தியத்தை எடுங்களேன். லித்தியத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா லித்தியத்துக்கு வந்து எத்தனை இலத்திரன்கள்? 3 இலத்திரன்கள். ஸோ 1s2 2s1.
இப்போ நீங்கள் இவர செட் எஃபெக்டிவ் காண போறீங்களாக இருந்தால் இவர செட் எஃபெக்டிவ்ன்றது செட் மைனஸ் சிக்மா. செட்ன்றது என்ன சொன்னான்? அணுவன். சிக்மான்றது திரையிட்டு மாறலை. இப்போ நீங்கள் இறுதியில் இருக்கிற ஒரு இலத்திரனை தான் கருத போறீங்க, இந்த இலத்திரனை தான் கருத போறீங்க. ஸோ இந்த இலத்திரனை நீங்கள் எடுத்தால் அதே இலத்திரன் அதுக்கு திரையிட்டு விளைவை ஏற்படுத்தாது தானே. ஸோ அதுக்கு உள்ளோட்டில் இருக்கிற 2 பேர் தான் திரையிட்டு விளைவை ஏற்படுத்த போறாங்க. உங்களுக்கு நான் சொன்னால் அதற்கு உள்ளோடாக இருந்தால் நாங்கள் எவ்வளோ பாய்ப்போம்? 0.85. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு 0.85. அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. இதை நீங்கள் கழிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயன்பாடு கருவியேற்றம் வரும். ஸோ உண்மையிலேயே ஒரு இலத்திரன் உணர வேண்டியது தனியாக ஒரு இலத்திரன் மட்டும் இருந்திருந்தால் உணர வேண்டியது 3. ஆனால் 3 உணராது. திரையிட்டு விளைவு காரணமாக அது உணர்றது 3 விட குறைவாக இருக்கும். சரியா? உங்களுக்கு 8 2 16 1.7 1.7 வந்தால் உங்களுக்கு 1.3 சரி 1.3 ஏதோ வரும் நினைக்கிறேன். சரியானே? ஓகே, அதை நீங்கள் கழிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இப்போ நீங்கள் காபன் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் காபனுக்கு வந்து இலத்திர நிலை என்னென்று வரப்போகுது? 1s2 2s2 2p2 என்று வரப்போகுது. என்ன? 1s2 2s2 2p2 6. ஸோ எங்களுக்கு முதலாவது சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும் அடுத்த சக்தி மட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது சக்தி மட்டத்தில் எங்களுக்கு 4 இலத்திரன்களும் வரப்போகுது. ஓகே, எத்தனை இலத்திரங்களும் வரப்போகுது? 4 இலத்திரங்களும் வரப்போகுது. இப்போ இதில் நாங்கள் ஏதாவது ஒரு இலத்திரன் தான் திரையிட்டு விளைவு பார்ப்போம். ஸோ அந்த இலத்திரனை விட்டு போட்டு நாங்கள் மற்றாக்களை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு அதே ஓட்டில் 3 பேர் இருக்காங்க. அதே ஓட்டில் 3 பேர் இருந்தால் காபன் அணுவன் வந்து எங்களுக்கு எத்தனை? 6. அதுல எங்களுக்கு அதே ஓட்டில் 3 பேர் இருந்தால் அதே ஓட்டில் இருக்கிறார்களுக்கு நாங்கள் கொடுக்கிற திரையிட்டு மாறல பெறும்போது 0.35 தர 6. சக அதற்கு உள்ளோட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 இருக்குது. உள்ளோட்டில் இருந்தால் நாங்கள் 0.85 கொடுப்போம். தர 2 வரும். இதை நீங்கள் கூட்டி கழிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் காவண்ட பயன்பாடு கருவியேற்றம் வரும். ஸோ இந்த சமன்பாடு உண்மையிலேயே எங்களுக்கு 7க்கு இல்லை. சரியா? ஆனால் இந்த சமன்பாடு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு எம்சிக்குள்ள வர ஒரு வருஷம் லித்தியத்தின் கேட்டிருந்தோம். லித்தியம் உணரும் பயன்பாடு கருவியேற்றம் சரியா பருமதி கேட்கல. சரியா? 3 விட கூட 3 விட குறைவு அப்படிதான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் நீங்க ஈஸியாக என்ன செய்யலாம்? சின்ன ஒரு கால்குலேஷனை போட்டு காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, சரி. யாரும் இது எதுவும் நோட் பண்றதா இருந்தா பிள்ளைகள் கொஞ்சம் வேகமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே பிள்ளைகள் இங்க கவனிங்க. எங்களுக்கு அடுத்ததாக தெரிய வேண்டிய விஷயம் இந்த அணுவாரை அதிகரிக்கிற ஒழுங்கு. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் தருவேன். இந்த கிராஃபை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் இப்போ அநேகங்களுக்கு எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மூளை அது தந்துட்டு அணுவாரை அதிகரிக்கிற ஒழுங்குல கேட்பாங்களே என்ன. ஸோ அதுக்கு எங்களுக்கு இந்த கிராஃப் தெரிஞ்சா சரி. ஓகே, ஸோ இந்த கிராஃபை கொஞ்சம் எல்லாரும் நீங்கள் கறி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லடா இந்த லித்தியத்துக்கும் பெர்லியத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால்
அலுமினியமும் சிலிக்கனும் வரும். ஓகே, அடுத்தது இந்த பெர்லியத்துக்கும் போரோனுக்கும் இடையில இந்த ஆவர்த்தன இருக்கிற மிச்ச எல்லா மூலகங்களும் வந்து முடிஞ்சிடும். சரியா? ஓகே, இதில் உங்களுக்கு ஐதரசனை விட இந்த மிச்சம் எல்லாரும் மேலே வரணும். ஓகே, ஐதரசனை விட மிச்சம் எல்லாரும் மேலே வரணும். அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த லித்தியத்துக்கும் பெர்லியத்துக்கும் இடையில எங்களுக்கு அலுமினியமும் சிலிக்கனும் வரணும். லித்தியத்துக்கு மேலே சோடியமும் மெக்னீசியம் வரும். இந்த சோடியத்தை விட மேலுக்கு யார் வருவா? பொட்டாசியமும் கல்சியமும் வந்துடும். அடுத்தது இந்த பெர்லியத்துக்கும் போரோனுக்கும் இடையில பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகன். இவ்வளவுதாண்டா கிராஃப். இது தெரிஞ்சால் உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும், அணுவாரில் எந்த கேள்வி வந்தாலும் நீங்க விட போடலாம். ஓகே பிள்ளைகள், நாங்கள் இதோட முடிப்போம்டா. உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிருக்கும் நினைக்கிறேன். யாருக்கும் எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு விளங்கலை, உங்களுக்கு இது சம்பந்தமான நோட்ஸ்கள் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் இதில் நம்பர் நான் எழுதியிருக்கேன், அதுக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே.